ஆகத்து 17 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தொல்காப்பியர் திருமாவளவர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா வருகிற ஆகத்து 17 நாடெங்கிலும் மிகச்சிறப்பாக கொண்டாட இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு நீலம் சிவப்பு இணையதளம் உங்களை வருக வருக வர என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க சார். சொல்லுங்கள் சார். எழுச்சித் தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவருடைய பிறந்தநாள் விழா மிகச்சிறப்பாக இந்த ஆண்டு கொண்டாடுவதாக இளம் சிறுத்தைகள் எல்லாம் பரபரப்பாக இருக்குது. இந்த பிறந்தநாள் விழாவை பற்றியும் எழுச்சித் தமிழருடைய தொல்காப்பியன் திருமாவளவரை பற்றியும் உங்களுடைய பார்வை என்ன? தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்திய தேசிய அரசியலின் அடிச்சுவடிலிருந்து புரட்டி எடுக்கக்கூடிய அளவிற்கு தகுதியும் திறமையும் வாய்ந்தவர். அவர் மாமேதை காரல் மார்க்ஸ், தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகியோர்களின் தொடர்ச்சியாக இன்று இந்த மனித குலத்தையே தலைநிமிரச் செய்யக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு உந்து சக்தியை அவர் இளைஞர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பிறந்த நாளில் அவருக்கு எனது மனநிறைவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதி ஒழிப்பு களத்தில் எழுச்சித் தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவர் அவர்கள் ஆற்றிய பணிகள் பற்றி சொல்லுங்கள் சார். சாதி ஒழிப்பு களத்தில் அப்படிங்கிறது நம்ம அதை பிரித்து சொல்ல வேணாம். அதாவது எல்லோரும் சமம், எல்லோரும் ஓர் நிறை அப்படிங்கிற கோணத்தில் அவர் அதை கொண்டு போகும்போது சாதி தன்னாலேயே உதிர்ந்து போகுது. அவர் எந்த இடத்துலையும் சாதியை பற்றி சாதி பெருமை பேசாதீங்க, சாதியை விட்டுருங்க, சாதி இழிவெல்லாம் போக்குங்கிற மாதிரியெல்லாம் அவர் கொண்டு போகல. ஒவ்வொருத்தங்களுக்குமான தன்னெழுச்சியும் மனித அதாவது ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ மனிதம், அந்த மனிதத்தை உண்டு பண்ணுறார். அப்படி மனிதத்தை உண்டு பண்ணும்போது அந்த மனிதத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி கசடுகள்லாம் சருகு மாதிரி தானாக சரிஞ்சு போயிடும். அதில் இதுவும் சாதியும் ஒன்று, சாதியும் காணாமல் போயிடும். சரிங்க சார். 2026 தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நீங்கள் எண்ணுகிறீங்க? 2026 தேர்தல் களம் திமுக கூட்டணி